64. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வுட்டை தான் மைன் பண்ண போகிறோம். எதுக்குன்னு ரெகுலராக பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு மைனிங்க்கு போக போகிறோம், பெட் மைனிங்க்கு. பெட் மைனிங்னாலே ஏன் சொல்லி தான். அதனால் இன்றைக்கி வுட்டு ஒன்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல வுட்டு எங்கே இப்போதைக்கு நம்மள்கிட்ட 2 வுட்டு இருக்குது. வாட நீங்கள் அப்படியே லைக் ஷேர் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காக டெய்லி போட்டுருக்கேன். ஓகே, அடுத்து இந்த ஒரு வுட்டு இருந்து ஏன்னா வுட்டை காணும். இந்த ஒரு வுட்டு பார்த்துங்க. அங்கே இப்போதைக்கு 7 வுட்டு தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மள்கிட்ட பற்றிக்கு ஊழல் நம்ம போன வீடியோலேயே கலெக்ட் பண்ணியிருப்போம். அது எப்படி கலெக்ட் பண்ணோம் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சின்னா டெய்லியும் பாருங்கள், ரெகுலராக பார்த்து போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துவாங்க. ஏன்னா அப்போ புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. அதுக்குள்ள உள்ள இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டை வெட்டிட்டோன்னா இந்த லீஃப்ஸ்லாம் இதாக ஆரம்பிச்சிச்சுன்னா இதாகிடும். ஆப்பிள் கிடைக்கும், இல்லை ஸ்டிக்கு கிடைக்கும். இந்த 2 தான் இருக்கும். அதை விட்டு சாப் கிடைக்கும். சாப்னா ட்ரீயோட மரத்தோட 2 ஒன்று. அதனால் மரத்தோட விதை சொல்லப்போனால் ஏன்னா மரத்தக்கண்ணா துணித்தீங்கண்ணா இங்கே ஒரு மரம் இருக்குது. ஆடு இங்கே ஓடி ஆட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டை பார்த்தேனே. ஆனால் பார்த்தீங்களா இங்கே பார்த்தேனே வணக்காடே உள்ளே மட்டும் கொடுத்துட்டேன். என்னமா பண்ணிட்டோம் நான் கிளம்பிக்கிறேன். அப்படியே நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் கேட்காம பாருங்க. சாரி பார்த்து இந்த நம்ம நெதரைட் மைனிங் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஃபார்ம்ஸ்லாம் கட்டுவோம். நம்ம இனிமேல் க்ரீப்பர் ஃபார்மு, அப்புறம் ஒரு ராக்கெட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் நிறையா. அதனால் இது க்ரீப்பர் ஃபார்மு, அப்புறம் சுகர் கேன் ஃபார்மு, பேம்பூ ஃபார்மு, ஸ்டாச்சுஸு ஃபார்ம்ஸ்லாம் நம்ம இங்கே கட்டுவோம். எதுக்குலாம் லேக் அடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் அங்கே ஷீப் ஃபார்ம்லாம் இருக்கும்ல, அங்கே உனி தான் அங்கே கட்டப்போம். ஃபார்ம்ஸ்லாம் அங்கே இருக்கும். அப்போ வெட்டுற மரத்தெல்லாம் அப்படியே லைக் ஷேர் இருக்குது. இத்தனை வாட்டி கேட்குறோம் பண்ணலாம்ல, பாவமால நம்மளுக்கு எலக்ட்ரா இருக்குது. இதுவே இல்லை நமக்கு தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ராவில் பார்க்கவே தெரியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 பேர் இருக்கீங்க பார்க்குறவங்க ரெகுலராக. ஓகே என்னடா நான் வர மாட்டேன். இங்கே தான் இங்கே நம்ம மேன்ஷன் தெரியுதா? அங்கே இருக்கே தெரியல ஒன்று பரவாயில்ல. மேன்ஷன் கூட பார்க்க முடியல. ஓகே நைஸ் மேன்ஷன். இப்போ லைட்டாக தெரியுது, உங்களுக்கு தெரியாது தெரியல. எலக்ட்ரா வச்சு அப்படியே ஒரு ஃபைன் அந்த இடத்துல போய் வேண்டாமா இதோ மேன்ஷன் வாய். ஐயோ நாட் சேஃப் நடி. எதுக்கு இங்கிட்டு போகிறேன்னா இந்த ஆட்டை ஷேர் பண்ண ஷேர் என்னடா பண்ணி கொடுறான். இந்த ஆட்டை கேட்க தள்ளி விடுறோம். என்கிட்ட அடிக்காம ஓடுற சாடா போய் சார் உனக்கு சாவுங்க. போலே செத்துருச்சு. நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் போய் ஜாலியாக பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கை நம்ம 41 மரத்தை வெட்டியிருக்கோம். சூப்பர். இப்போ நம்ம இந்த மரத்தை வெட்டிடுவோம். இது வெட்டிட்டாலும் அந்த இடத்துல பெரிய மரம். ஐயோ கைஸ் அந்த இதே வெட்ட முடியல. வெட்டிடுறோம் அப்புறம் எடுத்தேன். நைட்டாக போகலாம் கைக்குள்ள ஓடு போய் தூங்கு. ஐயோ பெட்டு மேலே இருக்கு. ஆஹா நைட் ஆயிடுச்சு. சங்கு தான். ஓடு அச்சமேல ஓடு மூடா போய் சாவுதாண்டா. இல்லைண்ணா மாமா மரியாதான் சாப்பாடு படுத்தண்டா சாமி. சன்செட் நல்லா இருக்கு. இப்படி ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடலாம். நம்மள்கிட்ட ஃபயர் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஃபயர் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கொண்டுறோம். எக்ஸாம்பிள் காமிக்கிறேங்க. இங்கே ஒரு மாட்டை பார்த்தேன் பண்ணியிருக்கா. இப்போ மேஸில் வந்து எந்த என்சான்மெண்ட்டும் இல்லாதனால கொண்டுறோம். பண்ணிய பண்ணி இல்லை உனக்கு கொல்லணும்டா. கொண்டுட்டேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ராமீட் தான் கிடைக்கும். காமிக்கிற பாருங்க ராமீட் தான் கிடச்சிருக்கா. இப்போ இந்த பண்ணியை ஃபயர் ஆஸ்பெக்ட் போட்டு பாருங்க. இது எடுத்துட்டு பார்த்தீங்களா குக்டு மீட்டு. இது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதனால சொன்னேன். பார்த்தீங்கன்னா இது குக்கு இதுன்னு இருக்கா பண்ணி கறி. இது இந்த இது சரி இதான் ஃபயர் ஆஸ்பெக்ட் இருக்கிறனால எனக்கு ஒரு நல்ல இது. எதுக்கு ஷேர் இருக்குன்னா இந்த ஒரு தக்கு சுற்றி இருந்துச்சு ஆகணும். உங்கடியா உங்கடியா அந்த பண்ணிங்களா அந்த பண்ணி தான் தள்ளி விட்டுச்சு. கைஸ் அந்த ஆட்டும் இங்கே வந்துருச்சு பாவம். அங்கே வச்சுக்கிறியா? இல்லை இது வேறு எதுவும் கலர் பார்த்தாலே தெரியல. சரி நில்றா நில்றானா நிற்கிறானா பாருங்க கைஸ். நம்ம எபிசோட் 64 வந்துட்டோம். நம்ம நெதரை மைன் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த பெட்லாம் காலியான பிறகு என்ன பண்ண போகிறோம்னா இது 4 டைப் ஆஃப் இது போது நம்ம கொடுத்து இந்த புட்டு போவோம். கிராஃப்டிங் எப்படி இருக்குமே வாங்க 2 கிராஃப்டிங் தண்ணி தெரியாமல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதாக பண்ண போகிறோம். வரா இங்கடா
இதுமாண்டு தேடி வந்து இருந்தானே வந்துட்டேறா. வேகமா வாடா என்ன ஐயோ வந்துக்கிட்டே இருக்கே. சீக்கிரம் வா. ஒவ்வொன்றா டேப் பண்ணுற கருப்பாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்கு. ஒன்றும் எப்படி அதான் பார்த்தேன் இதெல்லாம் ஒன்றும் 99 காட்டுறான்னு எத்தனை இருக்குது ஒன்றும் இந்த ஸ்டாக் இது 3 ஸ்டாக் இருக்குது. இது அதிகம் தான் பெட்டு இது பார்த்தீங்கன்னா ஒன்றா கொஞ்சம் ஒரு 64 இருந்துச்சுன்னா போதும். நைஸ். ஷல்கர் இங்கே பக்கத்தில் இருக்கு. ஷல்கர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஷல்கர் எல்லா ஷல்கரும் ஃபுல்லா. டேய் அவ்வாடே எனக்குனே வந்திருக்கியாடா நீ தானே பையன். எங்கடா 50 தான் கிரேஸ் முடியுமா? இன்னும் குடுமையாக இருக்குது. நான் 1 ஸ்டாக் கிளாஸ் ஃபுல்லாக வேணும் பார்த்தேன். இன்னும் குடுமையாக போச்சு. ஸ்டோரேஜ் வேறு இதில் இது நல்லா வரும் பாரு. இந்த கிளாஸ் தேவையில்ல, இந்த தேவையில்ல, இந்த டேட்டும் தேவையில்ல, இந்த ஸ்டோனும் தேவையில்ல, இந்த ரா பண்ணிக்க இதெல்லாம் கறியெல்லாம் தேவையில்ல. அடுத்து வேறு எங்களுக்கு இதுவும் தேவையில்ல. கிராஃப்டிங் ஸ்டிக்ஸ் தேவையில்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்கேன். இருறாரா வந்து ஒன்று எல்லாம் தேடிக்கிறேன். எல்லாம் இந்த பெட்டெல்லாம் தூக்கிலாம் வைக்கலாம். எல்லாத்தையும் தூக்கிட்டு அடுத்த வீடியோவில் நெதரைட் மைனிங் தான், மாசு தான், கெத்து தான். வர அந்த ஷெல்கர் தான் நமக்கு கிடச்ச ஷெல்கர். ஏன்னா ஒன்று ஸ்டாக் இருக்குது. இது யூஸ் ஆப்பாங்க வேறு. வர நீ வந்துட்டாரு நீ ஷெட் மடிஷோ இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. டேய் இப்போ தேவைன்னு போட்டேன் தேவை. இதில் ஒரு ஸ்பேஸ் காலியாக தள்ளி தூக்கி இதில் போட்ட வேண்டியதான். நான் எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஷல்கர் வாஷிங் ஆனால் ஒரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிக்கோமா? யாடே இரு அந்த ஒரு போட்டல்றேன். செஸ்ட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கோமா? எப்படி செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணலாமா? தேவையில்லடா. ஒன்றே ஒன்று இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. எங்கே செஸ்ட் ஒன்று கிராஃப்ட் பண்ணலாடா? எங்கே அந்த செஸ்ட்டை காணா? அட செஸ்ட்டை காணா. எனக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க. எங்கடா செஸ்ட்டு? எல்லாத்தையும் கொண்டு அடே ஒரு நாள் ஸ்டோரி இல்லாமல் இருந்தது நானே. அடே செஸ்டா ஒன்று கிராஃப்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட ஸ்டோரேஜில் இருந்தேன். இது தேவையில்ல. எங்கடா இது போகுது? நான் போய் நாம் வெளியே போயிட்டேன். பெட்டை கிளாஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து சோதையாக போச்சு. இது அடே இது வேறு ஒன்று அப்பாடி சவுண்டு நான் குறைச்சிட்டேன். என்ன கைஸ் நம்மளுக்கு வந்து சோதனைகளை பாருங்க கைஸ். இப்போதைக்கு எதை தூக்கி இருக்கீங்களா? பன்னிக்கறியை தூக்கி போடுங்களா? பன்னிக்கறியை தூக்கி போடுங்களா? இந்த கிளாஸ் தூக்கி போடுங்களா? இதையும் தூக்கி போடுங்களா? இது இருந்து போடுறா ஓடாது. அதையும் தூக்கி போடுறா. போட்டு தூக்கி போடு. நம்மளுக்கு தேவையானது இது பெஸ்ட்டு. பெட்டெல்லாம் இதில் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. பார்க்க தானே போறீங்க எங்கள் காலியோட பார்த்துட்டு. இப்போ போயிட்டு இந்த ஃபவுண்டைன் இதுக்குள்ளே தள்ளி விட்டுலாம். நான் வேஸ்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி புளியை தோண்டி இதுக்குள்ளே எனக்கு தேவையில்லாதெல்லாம் இது போட்டுரை. இதையும் போட்டுரை. இந்த கறி தேவையில்ல போட்டுரை. இதுவும் தேவையில்ல போட்டுரை. படைய தூக்கி போடுற யாராவது தூக்கி போட்டுருக்கு நத்திங். இப்போ எப்படி இப்போ அது கொஞ்சம் நேரம் கழிச்சு டீச் பண்ணிடும். திஸ் இஸ் மை டெக்னிக். இப்போ நான் இந்த பெட்டெல்லாம் தூக்கி வைக்கும். ஓகே இந்த இடமே ஃபுல் ஆயிடுச்சு. உனக்கு கேஷ் பண்ணுற பெட்டெல்லாம் நம்ம ஸ்டோரியில் இருக்குப்பா. ப்ளீஸ் ஒன்று 2 ஷெல்கர் இருக்கும். அப்போ இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ? வாடா வேகமா வாடா. வந்துட்டாரு வாடா அவ்வளோ கைஸ். ஐயோ இதே தூக்கி சொல்கிறே. ஐயோ ஸ்டோரேஜ் இல்லையே கைஸ். நான் வேறு செஞ்சுட்டேன். செஸ்ட்டு இப்போதைக்கு செஸ்ட்டு செஞ்சால் வேலைக்காங்க. செஸ்ட்டு மட்டும் ஒன்று செய்யலாம். செஞ்சுடு கப்பாடு செஞ்சுட்டான். என்ன அது கீழே கிடக்குங்க கப்பாடு. இங்கெல்லாம் இந்த பெட்டு தூக்கி போடுறா. இன்றைக்கி வீடியோ பெரிய வீடியோ ரைஸ். இந்த இதில் தூக்கி தேவையில்ல போட முடியாது. பெட்டு இதில் போடுவேன். அப்புறம் ஆஃப்லைனில் மற்றெல்லாம் வீட்டில் செல்கிறவங்களாம் இருக்குது. இங்கே நம்ம இதுக்கு மட்டும் தான் இருக்கேன். மேட்ச் நம்ம வீடு அங்கிட்டு இருக்க. இப்போதைக்கு தேவையில்ல எல்லாத்தையும் இந்த டேட் எவ்வளோ வாங்கி தூக்கி பண்ணுவேன். சரி நான் தானே அது இது தூக்கி போடுறான். இருவா இந்த படத்தில் டீஸ் பண்ண போகுதுடா. என்னாடே அந்த அட்டை பண்ண பற்றியா நைட்டாக போகுது எனக்கு தெரிஞ்சது. மறுபடியும் நைட்டா? டேய் எவ்வளோ நேரம் வீடியோ போகுது? ஐயோ நான் மேலே போகணுமா? இப்போ மேலே அந்த மேலே இல்லை கைஸ். நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க கைஸ்.
வீடியோ தான் பெரிய வீடியோ, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பெட்டு பக்கத்தில் இருக்கேன்டா. இங்கே பார்த்தா நான் ரொம்ப இருக்காச்சு, இங்கே பார்த்தா ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. எப்படி ட்ரிக் பண்ணுறாங்க மாதிரி இன்னும் நைட் ஆகியா? ஏய் பாடுறா, சாயங்காலம் இல்லை இருட்டாகுறா, தூங்கா தூங்காமல் நான் ஒரு பயந்தாங்குழி கேஸ். நைட்டுக்கு எப்படி பேக் வரும் பார்த்தீங்களா? நம்ம ஃபுல் செட்டு நெதரைட்டில் ஆர்மரே இருந்தாலும் எப்படி ஒரு பயந்தாங்குழியாக இருக்க மாதிரி கேஸ். இந்த ஒயிட் பெட்டு வேக்கிறேன். டேய் படா வந்துட்டே வா 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 வரா வந்துருப்பா, வந்துரு வந்துரு வர மாட்டேங்கானே. லாக் அடிக்கிறானா? லாக் ஒரே இடத்துல டச் பண்ணுறதுக்கு லாக் அடிக்குது. பெட்டு மாதிரி போகிறீங்க, பெட்டு ஒட்டிக்க வைக்கிற மாதிரி கொடுக்குது இந்த கேமில். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குப்பா எனக்கு. அவ்வளோதான், இதனால கிளாஸ் பண்ணிட்டு எதாவது பண்ண முடியும். அவ்வளோதான் 4 3 2 1 அவ்வாடே. இந்த இதை கிளாஸ் பண்ணுறேன். வாடா 3 2 1 அவ்வளோதான். இந்த பெட்டு இப்போ கருப்பு பெட்டு. ஏன்டா இது ஒன்றும் பண்ண முடியுமா? கிராஸ் பண்ணு. ஓ லாக் இல்லைங்க, என்ன பண்ணுறீங்க? லாக் இல்லைங்களா? நான் ஐயோ 6 செட்டை விட வேண்டியதான். இந்த ஸ்கின் இருக்குல்ல கைஸ், இந்த ஸ்கின்னை வந்து நான் இதிலே பண்ணிட்டேன், என்ன மைன்கிராஃப்ட்லேயே உருவாக்கிட்டேன். ஓகே பெட் எங்கடா? ஓகே இப்போ இந்த கிரே கலர் பெட்டு, அதுவும் கிரே தான், இதுவும் கிரே தான். நினச்சேன்டா ஸ்டோரேஜ்லாம் நான் போய் சாக போகிறேன்ட்டு. இப்போ நான் எங்கே போக சொல்லுங்க. இப்போ ஒருக்கா கிராஃப்டிங் டேபிளா? நான் கிராஃப்டிங் டேபிள் அப்போ 3 ஷெல்கரா? டேய் ஒன்றா 10 ஷெல்கர் தான் வீட்டில் இருக்கேன். நான் இது மாதிரி ஷெல்கர் சொந்த கேட்டுமா எங்கடா? இதுவும் பண்ண முடியாது. ரைட்ரா எனக்கு வச்சுக்கடா ஆப்பு. அவளை பாதிங்களா மொத்தமாக போடணும். இந்த தூக்கி எதையும் நான் போடணும். இதுவும் பாடி லாகுதா பத்துப்பா. எங்கடா இது? ஒரு செட்டு ஒரே ஒரு செட்டு வேண்டாம். கிராஃப்ட் பண்ணுறா பண்ணி ஐயோ என்னைய போய் சாப்பிடுறாங்க. என்ன பண்ணுது அதெல்லாம் கேட்கலாம்ப்பா. இதை கொடுறா பட்டம் ஃபோ சர்வீஸ். வா சீக்கிரம் வாடா, ஒன்று கூட வர மாட்டேங்கானே, எடுத்துறானே. சீக்கிரமா அட பாதிங்களா வேலை பார்த்துக்கிறாங்க அந்த கிராஃப்டிங் டேபிள். ஏன் இது எனக்கு கிராஃப்ட் ஆக மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது. பெட்டாவது கிராஃப்ட் பண்ணுறா நத்தி. அவ்வளோதான் இந்த வீடியோ, அது ஆஃப்லைன் நான் பார்த்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்மளை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஆளோண்ட பார்த்து கொண்டிருந்த நெதரைட் மைனிங் தான் போகிறோம். ஏற்கனவே நம்மள்ட்ட நெதரைட் ஆர்மரே ஃபுல்லாக இருந்தாலும் இங்கே செஸ்ட் பிளேட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும். இதுக்காக நம்ம டைமண்ட் எப்படி சும்மா இருக்கிறதுனால நம்ம ஃபோன் சேனல் டைமண்ட் செலுத்திட்டு இருக்கோம். ஒன்றும் நம்மளுக்கு டைமண்ட் இருக்குது, வீட்லேயும் ஒரு ஸ்டாக் டைமண்ட் இருக்குது. அதனால தான் அது மாதிரி நிறைய டைமண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மள்ட்ட நெதரைட் நிறையா இருக்கணும் ப்ளீஸ். அப்போ சூப்பராக இருக்கும்.